கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இன்னொரு படத்துல வந்து பாட்டை எடுத்து போறதுன்னு கேட்டா இதோ ஆதிக்க ரவிச்சந்திரன் கண்டுபிடிச்ச ஃபார்முலா கிடையாது. பலரும் கடந்த காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் என்ன சொன்னோம்னா விஜய் வந்து கேட்டால் அந்த கோட்டில் வந்து தலைன்னு சொன்ன கடைசியாக அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால தான் அந்த படம் வந்து வெற்றிக்கான ஒரு ஃபார்முலாவே. எங்கேயாவது விஜய் பேரை உச்சரிச்சிருக்காரா? தளபதின்ற வார்த்தையை உச்சரிச்சிருக்காரா அஜித்? கோட்டில் எத்தனை பேர்? பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், அதுக்கப்புறம் பத்தாவது சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் தல வசனம். கேவலமா இல்லை? இதை விட இவ்வளோ இருந்து கூட அந்த படம் ஓடல. அந்த நீங்கள் நியாயமாக பேசினா ஏன் சார் கமெண்ட்? இப்போ நான் கூட தான் இருக்கேன் சார். 10 விமர்சனத்தில் 2 விமர்சனம் திட்டி தான் வரும். அதெல்லாம் எதிர்கொள்ளணும் தான், கடந்து போகணும். கமெண்ட்டே ஆஃப் பண்ணுற அளவுக்கு வந்து ஓட்டினா அப்போ எந்த அளவுக்கு பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ குட் பேட் அக்லி வந்துருக்கேன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் ஆகா ஓகானானுங்க. அப்புறம் மெல்ல மெல்ல இப்போ எனக்கு என்ன வன்மத்தை கொட்டுறானுங்க. சார், விடாமுயற்சி சர்க்கிளை சந்தித்த போது எவ்வளோ கீழ்த்தனமா அஜித்தை விமர்சனம் பண்ணாங்க. நீங்க நேரடியாக பார்த்துருப்பீங்க. இந்த படத்தால என்ன விமர்சனம் பண்றது தெரியாம மூச்சிட்டு இருக்காங்க சார். விமர்சனமே பண்ண முடியாது சார். விமர்சனம் நான் தான் சொல்கிறேன்ல சார். இப்போ நானே கூட சொல்கிறேன் சார். இன்னொரு படத்தில் வந்து பாட்டை எடுத்து போகிறதுன்னு கேட்டால் இதோ ஆதிக்க ரவிச்சந்திரன் கண்டுபிடிச்ச ஃபார்முலா கிடையாது. பலரும் கடந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் எடுத்த படங்களை வந்து கலர் படங்களில் காட்டியிருக்கிறாங்க. பழைய ரொம்ப பழைய படங்கள் இருந்து புதிய படங்களுக்கு கொண்டு வந்து அந்த ஒரு பாடலை வந்து ஒரு பாதி, ஒரு பிட்டு சீனோ இல்லை ஒரு பாதியோ இல்லை கதாநாயகன் பாடுற மாதிரிலாம் பல காட்சிகள் வந்திருக்கு. ஏதோ வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் கண்டுபிடிச்ச ஃபார்முலா கிடையாது. ஆனால் இவங்க சொல்ல கேட்டால் ஒரு பாடலை வந்து முழுமையாக பயன்படுத்திருக்கும் கேட்டால் அது சட்டம் சார்ந்த விஷயம். அதை அவங்க பார்த்துக்கிறாங்க சார். இது இப்போ நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இளையராஜா பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட அது சட்டம் சார்ந்த விஷயம். அதை அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தில் இருக்க பாட்டை பயன்படுத்தி அந்த கெமிஸ்ட்ரி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, பிளாக் பஸ்டரு. இப்போ இவங்களுக்கு அந்த வன்மத்தை வந்து கேட்டால் எப்படி கக்கிறதுன்னு தெரியல. இப்போ நான் கேட்குறவன் கேட்டால் வந்து விஜய் படத்தில் பயன்படுத்தவே இல்லையா? சொல்லு பார்க்கலாம். ஏன் என்ன சொன்னோம்னா விஜய் வந்து கேட்டால் அந்த கோட்டில் வந்து தலைன்னு சொன்ன கடைசியாக அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால தான் அந்த படம் வந்து வெற்றிக்கான ஒரு ஃபார்முலாவே. கோட் படம் எங்கேயாவது விஜய் பேரை உச்சரிச்சிருக்காரா? தளபதின்ற வார்த்தையை உச்சரிச்சிருக்காரா அஜித்து? ஆனால் விஜய்க்கு தேவைப்பட்டது. ஏன்னா அரசியலுக்கு வேறு நம்ம வரோம். அந்த தலைன்ற ஒரு வசனத்தை அங்கே வந்து திணிக்கப்பட்ட மாதிரி இருக்கும் அந்த வசனம். சிவகார்த்திகேயன் தேவைப்படுறாரு. அஜித்துக்கு யார் தேவைப்பட்டாங்க? சோலோ பெர்ஃபார்மன்ஸு அஜித்து. எந்த நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இளம் நடிகரோ இல்லை வளர்ந்து வரக்கூடிய நடிகர் அதில் போட்டிருக்காரா? அதில் சொல்லுங்கள். சிவகார்த்திகேயன் ஒரு சீன் வந்துட்டாரா? இல்லை விஜய் சேதுபதி ஒரு சீன் வந்துட்டாரா? சொல்லுங்கள். அர்ஜுன் தாஸ் வந்து பெரிய ஸ்டார்லாம் கிடையாது. இப்போ தான் அவர் வளர்ந்து வராரு. அவருக்கு வில்லன் கேரக்டரில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் படத்தில் அப்படி கிடையாது. அஜித்தில் கோட்டில் எத்தனை பேர்? பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், எவ்வளோ பேர்ரா? அதுக்கு பத்தாவது சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் தல வசனம். கேவலமாக இல்லை? இதை விட அப்புறம் வேறு மாதிரி எதுவும் சொல்லிவிடுவேன். இவ்வளோ இருந்து கூட அந்த படம் ஓடலை. இது இவ்வளோ ஃபார்முலா போட்டோம். ஏதோ வந்து வெங்கட் பிரபு மேலே ஒரு மரியாதை வச்சு ஏதோ ஒரு படம் ஓடிச்சு, அவ்வளோதான். ஏன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு அவ்வளோதான். இப்போ ஜனநாயகங்களில் தெரிய தான் போகுது. நம்ம படம் தோல்வி அடையணுன்ற அந்த வன்மத்தில் நம்ம பேசலை. படம் வெற்றி அடையிட்டோம். நான் அதுக்காக அப்படி சொல்லலை. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கேட்டால் இந்த படத்தில் உங்களால் ஜீர்ணிக்க முடியாததுக்கு காரணம் என்ன? அஜீர்ணமாவது ஏன் உங்களுக்கு? ஏன் வயிற்றுச்சல் படுறீங்க? மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கி வாங்கடா தேட்டர் கூப்பிட்டு போகிறேன் நான், வேணா உங்களை ஃபுல்லாகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப கண்டிக்க தகுந்தது. நீங்கள் நயன்தாரா கிட்ட வந்து வாலாட்டுறது, இல்லை வந்து கேட்டால் அஜித்தோட ரசிகர்கிட்ட வாலாட்டுறது. ரஜினியோட அடுத்த கட்டம் வந்து கூலி படம் வரப்போகுது, மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. இப்போ தெரிஞ்சிடுச்சு, என்ன டீசர்லேயே தெரியுது. இப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ரஜினி விஜய் உயரத்துக்கு வரலன்னுவீங்களா? வாடாங்க அப்புறம் தான் சொல்ல போகிறேன் சார். விடாமுயற்சி திரைப்படம் அப்போ 2 வாரம் கழித்து டிராகன் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படம் வந்து விடாமுயற்சியோடைய வசூல் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டில். உடனே அஜித் வந்து பிரதீப் ரங்கநாதன்லாம் போட்டி இவங்க சினிமா நாலேஜ் எவ்வளோ இருக்குது புரியுதுங்களா சார்? ஒரு காலத்தில் எம்ஜிஆர் படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவாஜி படம் இன்க்ரீஸ் ஆகிடும். இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து வந்துட்டுருக்கு. தியாகராஜ பாகவத் இவங்க சினிமா நாலேஜ் அவ்வளோ தான் சார். தியாகராஜ பாகவத் அந்த காலத்தில் பெரிய சூப்பர் ஸ்டாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு படங்கள் வந்து சரியாக போகல. அப்போ வந்து எம்ஜிஆர் வராரு.
அப்போ சொல்லிட முடியுமா? இப்போ அவனுக்கு சொல்கிறது கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. அவர் பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம், அது நான் சொல்கிறேன் படம் நல்ல படம், ஆனால் இப்படியெல்லாம் இதுக்கு முன்னே இதையாவது பரவாயில்ல, தனுஷுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் முட்டல் மோதல்ன்ற அளவுக்குலாம் எனக்கு பேசுகிறானுங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து தலைமுறை சார். இதெல்லாம் பிரதீப் ரங்கநாதனும் நாளைக்கு பெரிய ஸ்டாராக வந்து இன்றைக்கி அடுத்தடுத்து படங்கள் ஒரு ஹிட் படம் கொடுத்து பெரிய ஸ்டாராக நிற்கட்டும். என்ன இப்போது தமிழ் சினிமா நல்லா தானே இருக்க போகுது. இதில் ஒருத்தரை தூக்கி ஒருத்தரை இறக்குறதுன்ற அந்த மாமா வேலை தான் பண்ணக்கூடாது. இவனுக்கு அந்த பீலா பிஸ்பி பண்ணுறதும் வந்து அந்தப்புறம் அந்தனம் பண்ணுறதும் மாமாவை தான் பண்ணுகிறானுங்க சினிமாவில். ஒரு மீடியா வச்சுக்கிட்டு நிறைய இருக்குது சார். இது சினிமாவை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ இருக்குது. இல்லை அரசியலை பற்றி பேசா நீங்கள் என்ன அரசியல் பேசுகிறீங்களா பேசுங்க. நீங்கள் வயிற்று குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தூக்குறது ஒருத்தர் இறக்குறது என்னடா வேலை? அது கேவலமாக இல்லை, அது மானங்கட்ட வேலை இல்லை சார். ஏன்னா அந்த டைமில் இப்போ டிராகன் திரைப்பட வசூல் அதிகமானதுனால விஜய் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் நீங்கள்லாம் எங்களுக்கு போட்டியா, அதாவது அஜித்லாம் எங்களுக்கு போட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க பட வசூலை போட்டு இது பண்ணி சார். இவங்க அது கிரியேட் பண்ணுறது சார். எங்கேயுமே வந்து கேட்டால் வந்து பிரதீப் ரங்கநாதனும் பேசலை, அவருடைய ரசிகர்களும் பேச, இவங்களாம் அதை எடுத்து ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி கும்ப சீவி விடுறது. கடந்த காலத்தில் இவங்க பண்ணாதா? சிவகார்த்திகேயனுக்கும் அதே தானே பண்ணாங்க. ஒரே காலகட்டத்தில் தான் சார் சிவகார்த்திகேயனும் விஜய் சேதுபதியும் வராங்க. அவங்களுக்கு ஒரு இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்கல்ல. கடந்த காலம் இப்படி தான் ஒவ்வொருத்தரும் சீவி விடுறது. இவங்க யாருடைய உயரம் இறங்க அவங்க இடத்துல தான் அவங்க படிப்படியாக முன்னேறி வந்துட்டு இருக்க போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்தில் ரிட்டையர் ஆக போகிறாங்க, அவ்வளோதான். எம்ஜிஆர் சிவாஜி இல்லை சார். இன்றைக்கி சினிமா அழிஞ்சிச்சா சொல்லுங்கள்? அடுத்து 2 பேர் விஜயகாந்த் இருந்தார் ஒரு பீரியடில், விஜயகாந்த் இல்லை. விஜயகாந்தில் வந்து ரசிகர்கள்லாம் வந்து இனிமேல் நாங்கள் படமே பார்க்க மாட்டேன்ட்டாங்களா? அடுத்து வந்து அவங்க வந்து அடாப்ட் ஆகிடுவாங்க வேறு ஒரு நடிகருக்கு. அது யார் வேணால் இருக்கலாம், அது அஜித்தா இருக்கலாம் அல்லது விஜயா கூட இருக்கலாம். அடாப்ட் ஆகிடுவாங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு கேட்டால் வந்து அவங்க அப்படியே வந்து அதுக்கப்புறம் நான் வந்து யாருமே நாங்கள் வந்து ஒரு நடிகர் இறந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நாங்கள் சினிமாவே பார்க்க மாட்டோன்னு யாரும் வந்து சங்கல்பம் எடுக்க முடியாது. அடுத்தடுத்து நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. சினிமா வந்து நீங்கள் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இவங்களுக்கு இப்போதைக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு காலகட்டம் வரும்போது கேட்டால் இவங்க பேசுறதுனாலே சினிமா கிடையாது. இங்கே பலரும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க 3 பேரை வச்சு தான் இங்கே வந்து சினிமாவில் வந்து ஒருத்தர் ஸ்டார் ஆக்கிறதோ இல்லை ஸ்டாராக இறக்குறதுன்னு கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்களுக்கு நேரம் இப்போதைக்கு நல்லா இருக்குது. யாரையும் கெடுக்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஆனால் இவங்களுக்கு பர்டிகுலராக இவனுக்கு 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்கிற எண்ணம். இவங்க சேனலை யாரும் பார்க்குறதில்ல சார். முதல்ல அது வேறு விஷயம். இவங்க சேனலில் தான் இவங்க போட்டுருக்காங்க தவிர இவங்க இப்போலாம் வெளியில் போய் பேசுகிறானுங்களே குறைஞ்சிடுச்சா பாருங்கள். வெளி சேனல்லேருந்து இவங்களை பேட்டி எடுக்கிறதே கிடையாது. இப்போ ஏன் காரணம் கேட்டால் இவங்க மோதல் எல்லாம் அஜித்தோட மோதல், ரஜினியோட மோதல், பெரிய ஸ்டார்களோட, பெரிய தயாரிப்பாளரோட, பெரிய நகைச்சுவை நடிகர் வந்து யோகி பாபு. நீங்கள் உனக்கு சொன்னாலும் சொல்லனாலும் இன்றைக்கி உண்மை அதானே. இன்றைக்கி நிலமை என்ன? இன்றைக்கி வந்து கேட்டால் நகைச்சுவை நடிகர்னால் அது யோகி பாபு தான், வேறு ஆள் இல்லை. சூரியன் இருந்தாலும் அவர் ஹீரோ ஆகிட்டார். அவர் அடுத்த கட்டத்தில் அவர் எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை போராட்டம் சார். அவன் வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்கிறான், வந்து முன்னேறத்துக்கு வெற்றி அடைத்துக்குன்னா இவனுக்கு உட்காந்துட்டு வந்து கேட்டால் இவன் பெரியவன், அவன் சின்னவன், இவனுக்கு கீழே, அவனுக்கு மேலே, இதுவாக பேச்சு சொல்லுங்கள். இல்லை சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பிடித்த அபிமான நடிகர் பெருமையாக பேசலாம், தப்பு கிடையாது சார். அஜித் ரஜினி சார் அதுதான் சொல்கிறேன் சார். நீங்கள் பேச தப்பு இல்லை. நீங்கள் எப்படி ஃப்ரீயாக பேசுகிறீங்க? நான் கேட்குறது என்னன்னா, நீங்கள் மீடியாவில் பேசுறதுக்கும் காசு வாங்குறீங்க. இப்போ உங்கள் மீடியாவும் சம்பாதிக்குது, நீங்கள் பேசுகிற வலைபேச்சு மீடியாவுக்கும் வருமானம் வருது இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நடிகர்கிட்ட ஒரு ஃபண்டு வாங்கிட்டு தான் பேசுகிறீங்க. வெட்ட வெளிச்சமாக ஊருக்கே உலகத்துக்கே வெளிச்சமான விஷயம் தான். பீலா பிஸ்மி வந்து கேட்டால் கோல்டு காயின் வாங்கினான். இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு எங்கேயாவது போய் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மேடையில் ஏறி பேச சொல்லுங்க பார்க்கலாம், கீழே வந்து ஒரு குரல் வரும். இவனுக்கு எங்கேயும் மேடை இப்போ நாங்கள்லாம் பொது மேடையில் ஏறி மைக்கு பிடிக்கிறோம் சார். எங்களுக்கு அது நெருடலே இல்லை. ஐயோ கீழே வந்து எவனோ ஒருத்தன் குரல் கொடுப்பானோ அந்த மாதிரி நெருடல் இல்லை. ஆனால் இவங்களை போய் எங்கேயாவது ஒரு மைக்கில் பிடிச்சி பேச சொல்லி பார்க்கலாம். இந்த அந்தப்புறம் அந்த பீலா பிஸ்மியை போய்ட்டு கீழே வந்து ஒரு குரல் வரும், கோல்டு காயின் இறங்கடான்னுவானுங்க. ஏதோ ஒரு சௌகரியமாக ஒரு 4 ரூமுக்குள்ளே ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இவனுங்க வீடியோ ரெடி பண்ணி போகிறானுங்க. அதிலே கமெண்ட்டில் கழுவி ஊற்றி கமெண்ட்டை ஆஃப் பண்ணிட்டு ஓடனவன் தானே இந்த அந்தப்புறம் அந்தனே. உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் தைரியமாக பதிவு பண்ண மாட்டீங்க. கமெண்ட்டை வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி கமெண்ட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஓடணும் சார், 1 மாதத்துக்கு முன்னாடி. ஏன் அந்த நீங்கள் நியாயமாக பேசலாம். ஏன் சார் கமெண்ட்? இப்போ நான் கூட தான் இருக்கேன் சார். 10 விமர்சனத்தில் 2 விமர்சனம் திட்டி தான் வரும். அதெல்லாம் எதிர்கொள்ளணும் தான், கடந்து போகணும். கமெண்ட்டே ஆஃப் பண்ணுற அளவுக்கு வந்து ஓட்டினா அப்போ எந்த அளவுக்கு பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ குட் பேட் அக்லி வந்துருக்கேன்னா ஆதிக்கிற வச்சுருந்தேன் ஆகா ஓகானானுங்க. அப்புறம் மெல்ல மெல்ல இப்போ நான் கேட்டால் வன்மத்தை கொட்டுறானுங்க, வசூல் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அஜித்தோட ரசிகர்கள்லாம் ரொம்ப உக்கிரமாக இருப்பாங்க. இப்போ இந்த 4 நாள் நம்ம ஏதாவது பேசணும் சிக்கல் சொல்லிட்டு 5வது நாள் கடை விரிக்கிறானுங்க. வேறு ஒன்று இதுதான் உண்மை.
அதுலேயாவது முழுமையாக ஆம்பளையாக செயல்படணும்ல. இவனுக்கு ஆம்பளையே இவனுக்கு 2 பேரும் நான் கேட்குறேன். நான் அந்த 3வது நபரை பேசவே சார், அவன் அப்பாவி சார். அவனை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துட்டோம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அவனுக்கு பேசும்போதே அவங்ககிட்ட இருக்கிற அப்பாவித்தனம் தெரியுது. இந்த வன்மமே இவனுக்கு 2 பேர்கிட்ட தான் இருக்குது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.